ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி கருப்பட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு பனை மரத்தில் ஏறி பதினி இந்த ஒவ்வொரு பானையும் பாலையை சீவி கெட்டிடுவாங்க. அது ஒவ்வொரு சொட்டாக விழுந்து தான் நமக்கு ஒரு நாள் அளவுக்கு 30 மரம் ஏறினா தான் இந்த அளவுக்கு பதினி கிடைக்கும். அந்த பதினியெல்லாம் சேகரித்து இதேமாரி நல்லா அடுப்பு ரெடி பண்ணி அதில் நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. கொதிக்க வைக்க அதோட கலர் மாறிடும். எவ்வளோ தண்ணியாக இருந்தது இவ்வளோ திக்காக வந்துருச்சு. இன்னும் திக்காகவும் வரணும். அவங்களுக்கு அந்த முட்டாய் பதம் பார்ப்பாங்க. முட்டாய் மாதிரி வந்ததும் அதை நல்லா இதேமாரி ஒன்போல் வலிச்சு விட்டுட்டு தேங்காய் சிரட்டையை நல்லா கழுவி கீழே அதில் மண் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக துணி விரித்து அது மேலே அந்த தேங்காய் சிரட்டையை அடுக்கி வச்சு நம்ம காய்ச்சின அந்த பதினியை நல்லா ஆற வச்சு இந்த சிரட்டையில் ஊற்றிடுவாங்க. ஊற்றி ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா கெட்டியாயிரும். சாக்லேட் மாதிரி வந்துடும். உண்மையான சுத்தமான கருப்பட்டி.